காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எல்லாத்துக்குமே ரெண்டு பேர்த்து இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் இந்த மாதிரி கருப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கறதும் தெரியும். அவர் சொன்னதுனால காக்ரோச் ஜனதா பார்ட்டியை கண்டுபிடிச்சாரு அபிஜித் அப்படிங்கிற ஒருத்தரும் அப்படிங்கறதும் தெரியும். இவங்க ரெண்டு பேர்த்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் பத்தாது, நடுவுல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது ஒரு சர்க்கிளா இருக்கும். இல்லைன்னா லெஸ் இன்ஃபர்மேஷனா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் இன்ஃபர்மேஷன் விட லெஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப தப்பு. அதனால இந்த சஞ்சய் துபே யாரு? சஞ்சய் துபே அப்படிங்கிறவர் வந்து ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற ஒரு லாயர், அட்வொகேட். இவர் என்ன பண்றாருன்னா, சில பேர்த்துக்கு வந்து சீனியர் அட்வொகேட் பொசிஷன் டெசிக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போடுறாரு. அப்போ டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லிருது அப்படின்னா, சீனியர் அட்வொகேட் அப்படிங்கிறது வந்து சட்ட பிரகாரம் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யாருக்கெல்லாம் அனுபவம் திறமை உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, ஆன்லைன்ல போய் அந்த டெல்லி ஹைகோர்ட் பத்தி தப்பா திட்டுறாரு. இவருக்கு ஒரு விரக்தி, இவர் தோத்துட்டாரு அப்படின்ட்டு. ஆனா கையோட வந்து இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் ஒரு கேஸ் போடுறாரு. என்ன கேஸ் போடுறாரு, இந்த மாதிரி டெல்லி ஹைகோர்ட் வந்து ப்ராசஸ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட்டும் இதே மாதிரியான ஒரு பதில சொல்லி அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் சோசியல் மீடியா வராரு, மறுபடியும் தாக்குறாரு, பேசுறாரு, மறுபடியும் வந்து இன்னொரு பெட்டிஷன் போடுறாரு டிசம்பர் 2025. அப்ப வந்து மறுபடியுமே அவரோட பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆகப்படுது. மறுபடியும் ஆன்லைன்ல வராரு, சோசியல் மீடியால பேசுறாரு, நிறைய அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு, ஜட்ஜஸ் தாக்குறாரு. மறுபடியும் மே 15 2026 மூணாவது முறையா போறாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி டெல்லி ஹைகோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கைட்லைனை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, சீனியர் அட்வொகேட் டெசிக்னேஷன் நிறைய பேருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்போ அந்த பெஞ்ச்ல யார் உட்கார்ந்து இருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நம்மளுடைய சூரியகாந்த் அவர்களும் அப்புறம் ஜாய் மல்யா பக்ஷி அப்படிங்கிறவரும் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இவர் ஆன்லைன்ல போய் இவர் பண்ற அந்த எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சோ இவங்க வந்து அந்த விசாரிக்கிறப்ப என்ன சூரியகாந்த் ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து எப்படி ஒரு அன்ப்ரொஃபஷனலா ஒட்டுண்ணிகள் மாதிரி இந்த சிஸ்டம் பத்தி தப்பா ஆன்லைன்ல பேச முடியும்? உங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு தப்பா வந்துச்சு, இல்லைன்னா நீங்க நினைச்சது கிடைக்கல அப்படின்னா உடனே நீங்க சோசியல் மீடியால போய் பேச ஆரம்பிச்சிருவீங்களா? இந்த மாதிரி ஃபேக் டிகிரி வேலை வெட்டி இல்லாதவங்க வேலையே இதேதான் இருக்குது. ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி தே ஜஸ்ட் லீச் த சிஸ்டம். அவங்க வந்து அங்க போய் ஆன்லைன்ல போய் நான் சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்ட், நான் ஆர்டி ஆக்டிவிஸ்ட் அப்படின்ட்டு இல்லாதையும் பொல்லாதையும் ஆன்லைன்ல போய் பேசுறதே பொழப்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் சஞ்சய் துபே பத்தி சொல்றாரு சூரியகாந்த் அவர்கள். இப்ப இந்த ஃபுல் வீடியோல இது மட்டும் கட் பண்ணப்பட்டு இது மட்டும் வைரல் ஆகப்படுது. இது மே 15 2026. அதே நாள் சாயந்தரம் 6 மணிக்கு மேல, ஏன்னா அமெரிக்கால இருக்கிற அபிஜித் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த வீடியோவை பாக்குறாரு. இந்த வீடியோ தன்னோட சோசியல் மீடியால போட்டு என்ன சொல்றாருன்னா, வாட் இஃப் ஆல் த காக்ரோச்சஸ் கம் டுகெதர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பார்க்கல பின்னாடியும் பார்க்கல, இதை மட்டும் போட்டுட்டு அதுல வந்து ஏன்னா சூரியகாந்த் அவர்கள் வந்து வேலை வெட்டி இல்லாதவங்களா கரப்பாம்பூச்சிகள் மாதிரி இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு போடுறாரு. சோ இந்த பையன் அதை பார்த்த உடனே, ஏன்னா இவர் யாரு அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணுங்க. இவர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியோட சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்டா 2020 2023 வரைக்கும் அங்க எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண ஒரு பையன். சோ இப்ப என்ன பண்றாரு, இது போட்டவனே இவர் ஆல்ரெடி சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஆப்வியஸ்லி இவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. சோ இவங்க இதெல்லாம் பார்த்தோன்னே ஓய்யோ இந்த மாதிரி வந்து வேலை வெட்டி இல்லாதவங்க எல்லாம் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு அவங்களோட வெப்சைட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அது கிளாட் அப்படிங்கிற ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பேரு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வச்சுட்டாங்க. இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால ஒரு ட்ரெண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு, முக்காவாசி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அங்க வந்து ஜுடிஷியரி சிஸ்டம் பத்தி நிறைய ஆன்லைன்ல வந்து தப்பா பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஜுடிஷியரி சிஸ்டமுக்கும் தெரியும். சோ இதையெல்லாம் கலந்து, அதாவது என்னன்னா, உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து தேர்தல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மக்கள் தீர்ப்பு அதனால நாங்க ஜெயிச்சுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இவங்க தேர்தல தோத்துறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராட் பண்ணிருச்சு, அந்த ஓட்டு போடுற மிஷின்ல வந்து இவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க, மோடிஜி அமித்ஷா ஏதோ ஒண்ணு சிப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தாங்க இந்த ஜுடிஷியல் சிஸ்டம்லயும். இவங்க தீர்ப்பு வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்துச்சுன்னா ஜட்ஜ் எல்லாம் வந்து அவங்க பேச்சு கேட்கறாங்கன்னு சொல்லுவாங்க. தீர்ப்பு வந்து பிஜேபிக்கு ஆப்போசிட்டா வந்துருச்சுன்னா நேர்மை நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. சோ அதனால வந்துட்டு இப்போ இது நடந்துச்சுங்களா, இது ஒரு பக்கம் தள்ளி வச்சிருங்க. இன்னொன்னு, அன்னைக்கு 16ஆம் தேதி என்னமோ வந்து அல் ஜசீரா அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் பத்திரிகைக்கு வந்து இந்த அபிஜித் இருக்காரு இல்லையா அமெரிக்கால இருந்து, அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, இந்தியா ஹஸ் பிகம் அ ராட்டன் பிளேஸ். இந்தியா வந்து ஒரு அழுகுன ஒரு இடமா மாறிடுச்சு. இங்க வந்து இளைஞர்களை வந்து இவங்க கரப்பாம்பூச்சின்னு பேசுறாங்க, இது வந்து ஒரு சரியான ஒரு இடமா இல்ல அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இல்லைன்னா வந்து ஏதாவது இந்தியன் மேகசின் கொடுத்தாருன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு கொடுக்கலீங்க. கத்தார் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு மேகசினுக்கு இந்த அபிஜித்ங்கிறவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இது நடக்குது 15/16.
இதே 15ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது உலகமே இந்த போர்னால பயங்கர கஷ்டப்பட்டிருக்கு. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து மூடப்பட்டதுனால இந்தியாவுக்கு வந்து வர வேண்டிய ஆயில் ரிசர்வ் வரல. ஆல்ரெடி இந்தியால இருக்கக்கூடிய ரிசர்வும் வந்து 15% குறைஞ்சிட்டு இருக்கு. பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்கும். நம்ம வந்து பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கு, எல்பிஜி பத்தாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ரிசர்வ் கம்மி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாம் என்ன பண்ணுதுங்கிற பதட்டம் இதெல்லாம் இத்தனை இருக்குது. ஒரு மனிதர் யுஏக்கு டிராவல் பண்றாரு, 2 மணி நேரம் அங்க உட்கார்றாரு, பேசி முடிக்கிறாரு, முக்கியமான 2-3 விஷயங்களை வந்து அன்னைக்கு கையெழுத்து போடுறாரு. அதுல முக்கியம் என்னன்னா 30 மில்லியன் பேரல் நம்மளுக்காக யுஏ வந்து எடுத்து தனியா வச்சிருவாங்க, நம்மளுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. நாளைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டே இருந்தா கூட நம்மளுக்கு வேற வழி மூலமா அந்த ஆயில் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. $5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்தியன் ஆயிலுக்கும் அவங்களோட அந்த ஆட்நாக் அப்படிங்கிற அந்த ஒரு அவங்களோட அந்த ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு எல்பிஜி நாங்க சப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்துல தன்னோட 2 மணி நேரம் அந்த ட்ரிப்ல வந்து கையெழுத்து போட்டுட்டு மோடி ஐயா அவர்கள் வராரு. அதே நாள் அன்னைக்கு இங்கிருந்து போய் பாஸ்டன்ல படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் கத்தாரோட ஃபண்டட் ஒரு மேகசீனுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. இந்தியா ஹாஸ் பிகம் அ ராட்டன் பிளேஸ் அப்படின்னு. நினைச்சு பாருங்க 2 சைடையும். இதுக்கு நடுவுல இந்த சிஜேபி அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு மீம் வருது, அதுக்கு பாட்டு வருது, அதுக்கு மியூசிக் வருது. எப்படிங்க ஒரு சாதாரண ஒரு பையன் அங்க உட்கார்ந்துக்கிட்டு சிஜேபின்னு ஆரம்பிச்சா எப்படி இவங்கனால வந்து டக்குன்னு மியூசிக் போடுறாங்க, தீம் போடுறாங்க, வெப்சைட் மார்க் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. 4 நாள்ல கிட்டத்தட்ட 12.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. நிறைய நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே வந்து காங்கிரஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணது, திரிணாமுல் நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஏபி சப்போர்ட் பண்றாங்க, இந்த மாதிரி இத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க. இது வந்து ஆர்கானிக்கா வளரக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா, இல்ல பிளான்டா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க தான் அதைய 2 சைடையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு முடிவு வரணுங்க. ஏன்னா ஆன்லைன்ல தான் எல்லாமே பண்ணலாம். ஒரு கற்பாம்பூச்சி இமோஜி வச்சுக்கிட்டு ஒரு சிஜேபி அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுக்கிட்டு நம்ம எது வேணா பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் எதுக்குங்க கவர்மெண்ட், எதுக்குங்க பாலிசி? நம்மளுக்கு வேலை கிடைக்கல. ஆமா, இன்னொன்னு என்னன்னா நீட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அதுக்கு தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு வந்து ரிசைன் பண்ணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு லிட்டிகேஷன் வைக்கிறாங்க. 100% தப்பு தான். நீட் பேப்பர் லீக் ஆனது மாபெரும் தப்பு. அங்க எங்கேயோ அட்மினிஸ்ட்ரேஷன் குளறுபடி இருக்குதுதான். ஆனா இவங்க ஆன்லைன்ல போய் கத்துறதுனாலயோ இல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்றங்காட்டி மீம் கிரியேட் பண்றதுனாலயோ மட்டும் இது சரி பண்ண முடியுமா? இவங்களோட பாலிசி என்ன? இவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்க? அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவான ஒரு ஹோல் விஷயத்த எடுத்து யாரையோ பார்த்து எதுக்கோ சொன்ன ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அப்பாவி மக்களையும் அப்பாவி இளைஞர்களையுமே வந்து தப்பா வழி நடத்துறது யாரு? நாம தான் யோசிக்கணும். ஏன்னா மக்களாகிய நாம மட்டும்தான் 2 பக்கமே பார்த்து நடுநிலையா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மீடியாவும் நம்மள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண விடக்கூடாது. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றதான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை விட லெஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஆபத்து. உண்மை ஃபுல் பொய்யை விட பாதி பொய்யும் பாதி உண்மையும் ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க. அதனால சிஜேபி பத்தி யார் என்ன சொன்னாலும் நீங்க உங்களுக்கான முடிவை நீங்க தான் எடுக்கணும். 2 பக்கம் பாருங்க. நான் 2 பக்கம் இருக்கிறத உண்மையா உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்குன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.